பிரித்தானியாவில் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த பெரும்பாலான பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஆலயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்திருக்கின்றார்கள். இது என்னென்று பார்க்கின்றீர்கள்? ஏன் தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக இதுக்கு பலியாகி கொண்டிருக்கு? இந்த முரளிகிருஷ்ணா மேல பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இந்தியாவிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி, இவர் ஒரு கிரிமினல் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதை இப்போது நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் கேட்ட கோயில்கள் இன்னும் எப்படி சனத்தை கொண்டு வரதுன்றதுக்கு யாரை கொண்டு வந்து கதைக்கப்பட்டா கொண்டு வரலாம் என்றதுக்காண்டி ஆறு திருமுருகன் என்றவரை கொண்டு வரது, இந்த புள்ளிகள் முரளிகிருஷ்ணா போன்றவர்களை கொண்டு வரது, இவர்களை கேட்டு கேள்வி இல்லாமல் இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன? ஆலயங்கள் கிட்டத்தட்ட அது கடமாறித்தான் நடத்தப்படுது. ஏனென்றால் ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வழக்கில் 40க்கும் மேற்பட்ட பிரித்தானிய தமிழர்கள் குற்றவாளியாக காணப்பட்ட தீர்ப்பளிக்கப்பட்டவருடைய தண்டனையை குறைக்கணும் என்று சொல்லி கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். விக்னேஸ்வரன் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு காமுகரை விடுதலை செய்ய சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்தியா. நீங்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது துக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கையெழுத்து போட்ட பலரிடம் கதைக்கும் பொழுது சின்ன பிள்ளைண்டா பார்த்து முதுக தடவி கட்டிப்பிடிச்சு நீங்கள் அனைத்து கதைக்கிறது இல்லையா? இது சும்மா கதைக்கிறது. சாட்டப்பட்ட ஆலன் 16 மாணவர்கள் மீது பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முயற்சி செய்திருக்கிறார். இது எவ்வளவு ஆபத்தானது? இது வெளியே பைரமி இந்த கதையாகத்தான் இது போய்கொண்டிருக்கின்றது. இதற்கு சரியா. வணக்கம் தெசன்நெட் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களை இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் கலந்துரையாட எடுத்துக்கொண்ட விஷயம் இந்த ஆன்மீகத்துக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் உள்ள தொடர்பு பற்றி தான் முக்கியமாக உரையாட இருக்கின்றோம். அண்மையில் பிரித்தானியாவில் புலிக்கல் முரளிகிருஷ்ணன் என்பவருக்கு 7 ஆண்டுகள் பாலியல் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் அட்லாண்டிக்கின் மற்றும் மறுமுனையில் கனடாவிலும் மற்றொரு குருஜி என்று சொல்லப்படுவர் பிரவீன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக பிரித்தானியாவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, ஆலயங்களோடு தொடர்புபட்டவர்கள் புரிகின்ற பாலியல் துஷ்பிரயோகங்கள், மக்களுடைய நம்பிக்கையை பணயமாக வைத்து இவர்கள் செய்கின்ற கூத்துக்கள் தொடர்பாகவே முக்கியமாக கதைக்க இருக்கின்றோம். இது சம்பந்தமாக நம்மோடு கதைப்பதற்கு இணைந்து கொள்கின்றவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பின் முக்கிய செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் நடேசன் அவர்கள். வணக்கம் நடேசன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் நேயர்களே. இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த தமிழ் சூழல்ல காணப்படுற இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ள தொடர்புகளை நீங்கள் என்னென்று பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் பிரித்தானியாவில் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த பெரும்பாலான பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஆலயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்திருக்கின்றார்கள். இது என்னென்று பார்க்கின்றீர்கள்? ஏன் தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக இதுக்கு பலியாகி கொண்டிருக்கு? தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்தமாக உலகளாவிய ரீதியில இருக்கிற சமூகத்துக்குள்ள இந்த பிரச்சனை நீண்ட காலமா இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் சூழல்ல அதிகமாக, ஈழத்தமிழ் சூழல்ல அதிகமாக ஆலயங்கள் அல்லது இந்து மதகுருமார்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் இந்த மொடர்ன் சாமியர், அதாவது மதகுருமார்கள் என்று சொல்வதை விட தங்களை தாங்களே கடவுள் என்று சொல்பவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குரூப். இது ட்ரெடிஷனலாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த மதம் சார்ந்த கட்டமைப்புக்குள் இருந்து இன்னொரு புது வடிவங்களாக காலத்திலே பார்த்திருந்தால் சத்திய சாய் பாபாவிலிருந்து இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி வருகின்ற போதகர்கள் தங்களை தாங்களே கடவுள் என்று அறிவித்துக் கொள்பவர்களுக்கு மத்தியிலே இருந்து கிளம்புகின்ற ஒரு பெரும் சிக்கலாக இது அமைந்திருக்கின்றது. நீங்கள் சொல்வது போல ஈழத்தமிழ் சூழலில் இது இவ்வாறு இந்த இந்து மதகுருமார் தொடர்பாக இருந்தாலும் வேறு சமூகங்களுக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டிலும் அண்மையில் ஒரு கிறிஸ்தவ போதகர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் பின்னணி எவ்வாறு இருக்கின்றது? இது ஏன் இந்த ஆன்மீக சூழல் கொண்டு வச்சுக்கொள்வோம், ஏன் இந்த ஆன்மீக சூழல் இது நடக்குது என்று சொன்னால் மிக முக்கியமாக ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. இதற்குள் போய் அதிகமாக பெரும்பாலாக இதற்குள் சிக்கிக் கொள்பவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்றால், ஏதோ ஒரு வகையில் தங்கள் வாழ்வியலில் ஒரு மனத்தாங்களுக்கு ஏற்பட்டவர்கள், ஏதோ ஒரு கஷ்டத்தை எதிர்நோக்கியவர்கள், ஏதோ ஒரு பிடிமானத்தை நோக்கி நகர்பவர்கள் தங்களுடைய மன ஆறுதலுக்காக சில விடயங்களை ஆன்மீகத்தை நாடி செல்லும் பொழுது இவ்வாறான மதகுருமார்கள் அல்லது சாமியார்கள், போலி சாமியார்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள். அது பாலியல் சுரண்டலை நோக்கியும் பொருளாதார சுரண்டலை நோக்கியும் நகர்கின்றது. ஆகவே முக்கியமாக இதற்குள் பாலியல் சுரண்டல் முக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அதில் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்போது ஈழத்தமிழ் சூழலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால்
அதுவும் புலம்பெயர் ஈழத்தமிழ் சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாக இந்த களத்தை பிரித்து பாருங்கள். அதாவது இலங்கைக்குள் வந்து இந்த பிரச்சனை வந்து இவ்வாறான இடத்தை நோக்கி நகர்வதற்கான நீண்ட நெடிய பிரச்சனைகள் அங்கு மக்கள் இருந்தாலும், போரால் நேரடியாக பாதிக்கப்பட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், அங்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் கதைப்பதற்கும், ஒரு மனத்தாங்களாக தங்களுடைய பிரச்சனை இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு சமூக கட்டமைப்பு அவர்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவ்வாறு இருக்கின்றது. அங்கிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது அந்த குடும்ப சூழல் அல்லது அந்த கட்டமைப்பிற்குள் இருந்து வெளியே இங்கு இருப்பவர்களுக்கு எங்கு போய் கதைப்பது, எங்கு பேசுவது என்ற விடயம் தெரியாத இடங்களில் இவ்வாறான ஒரு ஆன்மீக சூழலுக்குள் போய் விழுவதுதான் இந்த மாதிரியான ஒரு சூழலை முக்கியமாக புலம்பெயர் தேசங்களிலே நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் சொல்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். என்றால் தாயக சூழல்ல வந்து அது ஒரு ஓப்பன் சொசைட்டியாகவும் இருக்குது. மக்களுக்கு தங்களோட உறவுகள், நண்பர்கள் என்று ஒரு அளவுக்கு உறவாடக்கூடிய சூழல் இருக்கின்றது உண்மைதான். அது இங்க கிடைக்கல. அதுதான் முக்கிய காரணமாக இருக்க மாட்டேங்கிறப்ப அங்க கல்வி சூழல் என்று எடுத்தால் புலம்பெயர்ந்தவர்கள் வந்து ஒரு சிறிதளவாவது ஒரு முன்னேற்றம் இருக்கின்ற சூழலும் ஒன்று இருக்குத்தானே. அதையும் கடந்து இந்த வொனரபிலிட்டியை இவர்கள் பாவிக்கின்றார்கள் என்றது வந்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றது எப்படி பாக்குறது நாங்க இது எப்படி நாங்க பார்க்க வேண்டும் சொன்னால், கல்வி என்பது புலம்பெயர் தேசத்தில் பரவலாக இன்று இலங்கையை பொறுத்தவரைக்கும் கல்வி என்பது பரவலாக எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனால் இங்கு வரும் பொழுது கல்வி சூழல் என்பது வித்தியாசமாக இருக்கின்றது, அறிவுச்சூழல் என்பது வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவுச்சூழல் இப்ப கல்வி என்பது ஒரு தொழில் சார்ந்த கல்வியை நோக்கித்தான் நமது சமூகம் சென்று ஒரு சமூகம் சார்ந்த அறிவினை பெறுவதற்கோ அல்லது ஒரு அறிவியல் சார்ந்த அறிவினை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கின்றதா என்றால் அதில் உண்மையாவே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. படித்த மிகப்பெரிய டாக்டராக இருப்பார், வைத்தியராக இருப்பார், வைத்திய நிபுணர்களாக இருப்பார்கள், கோவிலில் சனிக்கிழமைக்கு விரதம் இருப்பார்கள், சனியனை துரத்த வேண்டும் என்று விரதம் இருக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான புள்ளி என்றால் இந்த புலிக்கல் முரளிகிருஷ்ணன் விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகம் சார்ந்த ஒரு புரிதலும் அல்லது சமூகத்தில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் சார்ந்த புரிதலும், இந்த ஆன்மீகம் என்பது ஒரு சாதாரண கோவில்கள் என்பதையும் தாண்டி இவ்வாறான மாடர்ன் குருஸ் அல்லது இந்த நவீன போலி சாமியார்களிடம் சென்று விழுவதற்கு ஒன்று இது ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமானது. இது ஒரு காரணமாக, ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அதோடு இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இவ்வாறானவர்களுக்கு ஆக குறைந்தது. இப்ப நான் ஒரு கடவுள் மறுப்பாளர், நாங்கள் சொல்வது நான் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், கடவுளை ஆதரிப்பது, கடவுளை மறுப்பது என்பது ஒரு அறிவியல் ரீதியாக இருந்தாலும் இவ்வாறான ஒரு சமூகங்களுக்குள் இவ்வாறான ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் ஒன்று தேவை என்று இருக்கும் பொழுது அந்த இடத்தை ஆன்மீக ஸ்தலங்கள் அல்லது ஆன்மீக நிறுவனங்கள் சரியாக நிரப்ப வேண்டும் என்ற ஒரு தேவையும் சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான விஷயங்களை ட்ரெடிஷனலாக வந்து கொண்டிருக்கின்ற ஆலயங்கள் சார்ந்து செயற்படுகின்ற ஆன்மீக தலங்கள் வந்து தவற விட்டு விட்டன, அவர்கள் இந்த மக்களை தோல்வியடைய வைத்து விட்டார்கள் என்பதில் இருந்துதான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டமைப்பு ஓரளவிற்காவது கொஞ்சம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதான் சொல்றேன், அங்க ஒரு ட்ரெடிஷனலி ஒரு கட்டமைப்பு அது எல்லாவற்றையும் கொண்டிருக்கின்றது. நீங்க சொல்ற இந்த விஷயம் மிக முக்கியமானது என்னென்றால் ஸ்பிரிச்சுவல் கல்ட். இது ஒரு கல்ட் வகையான ஒரு இணைவாக்கம் தான். இந்த ஸ்பிரிச்சுவல் கல்ட்ல வந்து கூடுதலாக 6 இணைகிறார்கள் என்றால் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மிக உயர்ந்த இடத்துல உள்ளவர்கள் தான் இதுல இணைந்து கொள்கிறார். இப்ப புலிக்கல் முரளிகிருஷ்ணனுடைய ஓம் சரணபவ அந்த கல்ட் எடுத்தவன் சொன்னால் அதுல இருக்கிறவர்கள் எல்லாம் லைக்கா நிறுவனத்தினுடைய துணை அதிபர் மற்றும் பிரித்தானியாவில் சொல்லக்கூடிய முக்கிய வியாபார நிறுவனங்களுடைய தலைவர்கள் இவர்கள். அந்த குருவர் முரளிகிருஷ்ணன் ஒரு வீட்டுக்கு சென்றால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் 2000 பவுண்ட்ஸ் பரிசளிக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட சராசரி ஒருவருடைய ஒரு மாத சம்பளம் பிரித்தானியாவில் சராசரி. அப்ப இவர்கள் வந்து சமூக அந்தஸ்துல மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் இதுல இணைந்து கொள்கிறார்கள் இந்த கல்ட்டில. அது என்ன பிரேம் லைக்கா நிறுவனத்தின் துணை இயக்குனர் பிரேம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்களாக இருக்கின்றார்கள், நல்ல பதவிகளில் இருக்கின்றார்கள், அவருடைய ஆண்டு வருமானமே மிக பெருந்தொகையானது. ஆனால் அவர் இந்த முரளிகிருஷ்ணன்கிட்ட போனதுக்கு காரணம் தனக்கு
ஒரு புற்றுநோய் வந்ததாகவும் அதை ஏதோ ஒரு வகையில இவர் தீர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் இவரோட போய் இணைந்திருக்கிறார். அவர் இணைந்ததால அவரோட இருக்கிறது தங்களுக்கு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லி மற்றவர்களும் அந்த வேலையில போய் விழுந்திருக்கிறார். இல்ல, இது ஒரு நெட்வொர்க் தான். இது ஒரு இரண்டு புறமாகவும் நடக்கின்ற ஒரு நெட்வொர்க் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுகின்ற பணப்பரிமாற்றம் அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு என்ற வகையில் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓம் சரவணபவா ட்ரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டுகளிலேயே இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முரளிகிருஷ்ணா வந்து 2012ஆம் ஆண்டு டைரக்டராக ஆக்கப்பட்டிருக்கின்றார். இந்த கேஸ் அண்மையில் அவர் டைரக்டர் ஆஃப் இன்சார்ஜில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இதில் தொடர்ச்சியாக இந்த ட்ரஸ்டினுடைய முக்கிய நபர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு இந்த ட்ரஸ்டினுடைய அசெட் நீங்க பாத்தீங்கன்னா 8,30,000 சொச்சம் பவுண்ட்ஸ்களாக இருந்திருக்கு. இது 2023 கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கை. 2023 வந்து இது இந்த அசெட் மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி பவுண்ட், 2 மில்லியன் பவுண்ட்ஸ் எட்டி இருக்கு. மிகப்பெரிய ஒரு சொத்தை கொண்ட ஒரு சேரிட்டியாக இது இருக்குது. இது முக்கிய நோக்கம் வந்து கல்வியை மேம்படுத்துறது, ஆன்மீகத்தை மேம்படுத்துறது. சவுத் ஏசியாலையும் ஸ்ரீலங்காலையும், முக்கியமா சவுத் இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் என்று சொல்லப்படுது. இந்த மாதிரியான போலி சாமியார்கள், இந்த மாதிரியான கட்டமைப்புகள் வந்து இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களாக தங்களை காட்டிக்கொண்டு இவ்வாறுதான் அவர்கள் செயற்படுவார்கள். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பீனட் தான். அங்க போகின்ற காசு என்பது அவர்கள் செய்கின்ற வேலை என்பது. இவ்வாறுதான் இந்த சொத்துக்கள் மிக பெருமளவாக சுட்டப்படுகின்றன. இந்த முரளிகிருஷ்ணா மேல பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இந்தியாவிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் கூட இந்தியாவில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. வழக்கு அங்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப தொடர்ச்சியாக இவ்வாறான இருக்கின்ற கிரிமினல்கள் வந்து இவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி, இவர் ஒரு கிரிமினல் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதை இப்போது நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இவ்வாறு இருக்கின்றவர்களுக்கும் அல்லது இவ்வாறு வருகின்ற இந்த சாமியார்களுக்கும் பொருளாதார ரீதியாக அல்லது சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வலைப்பின்னலுக்குள் இணைந்துதான் இவர்கள் செயற்படுகின்றனர். ஏனென்று சொன்னால் இந்த முரளிகிருஷ்ணா போன்றவர்கள் மூலம் கிடைக்கின்ற புகழ் வெளிச்சம் வந்து இவ்வாறு பொருளாதார ரீதியாக இருப்பவர்களுக்கு இது நீங்க லைக்கா பிரேம் மட்டுமல்ல, அதில் டைரக்டராக இருப்பவர்கள் பலர் வந்து பொருளாதார ரீதி ஏதோ ஒரு வகையில் வியாபார ப்ரொஃபைலோட, ஒரு பிசினஸ் ப்ரொஃபைலோட இருக்கிறாங்களா. இது வந்து ஒரு நெட்வொர்க்கிங். இதற்குள் இருந்து கொண்டு இவர்கள் தங்களை ஒரு சமூக அந்தஸ்தின் முக்கியமான நிலையில் தங்களை வைத்துக் கொள்வதற்கும் தங்களுக்கு ஒரு புகழ் வெளிச்சம் காட்டுவதற்குமே பயன்படுத்திக் கொள்வதோடு நீங்கள் ஒரு ஸ்டடீசிங் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவ்வாறு இருக்கின்ற மாடர்ன் குருஸ் அல்லது இவ்வாறு இருக்கின்ற இந்த மாதிரி வலைப்பின்னலுக்குள் சிக்குபவர்கள் ஏன் பொருளாதார ரீதியாக சமூக அந்தஸ்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தான் கொஞ்சம் நேரம் இருக்கு இந்த வேலைகளுக்கு போய் செய்யறதுக்கு, ஈடுபடுறதுக்கு. அவர்களுக்கு போக்கிடம் இல்லை. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தால் அவர்கள் சரியான மனநல மருத்துவரிடம் போவதோ இதுகளை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு அதிகமாக நேரம் அவருடைய வாழ்வில் இருப்பதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஆன்மீகம் புதிதாக ஏதாவது வருகின்றதா இந்த ஸ்பிரிச்சுவல் விடயங்கள் என்று நீங்க சத்குருவை பார்க்கலாம். அண்மை இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக சத்குரு அல்லது நித்யானந்தா போன்றவர்களிடம் போய் பெரும்பான்மையாக சிக்கிக் கொள்வது இவ்வாறு சமூக அந்தஸ்தில் ஓரளவிற்கு மேலாக இருப்பவர்கள். இது 2 பக்கம் பயன்படுத்திக் கொள்ளும். இவ்வாறானவர்கள் வரும் பொழுது அந்த சாமியாருக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கின்றது. இவ்வாறான ஒரு பெரிய ஒருவர் வந்து அவர்களை நோக்கி இவர்கள் நகர அவர்களை வைத்துக் கொண்டு மீதி ஒன்றபலாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து இவர்கள் டார்கெட் பண்ணுகின்றனர். ஒரு இடையில் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளாதார ரீதியாக மேலாக இருப்பவர்கள் அல்லது ஒரு நடுத்தர வர்க்கம், உயர்தர நடுத்தர வர்க்கத்தினர், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த லேயர் தான் மிகவும் இதற்குள் பாதிக்கப்படுகின்றனர். நீங்கள் அதற்குள் அவர்கள் கொடுத்திருக்கின்ற காசை பார்த்தால் இந்த கேஸ்லயே ஒருவர் சொல்லியிருக்க 1,23,000 பவுண்ட்ஸ் கொடுத்திருக்க அடையாள சிக்கல் ஒன்று இருக்கா. இப்ப என்னென்றால் நாங்கள் ஏற்கனவே பேசியது போலவும் அடுத்தது இந்த சாமியாருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒருவர் 120,000 பவுண்ட்ஸ் 1,23,000 பவுண்ட்களை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தொகையோடு தான் இவர்கள் போகிறார். இவர்களுக்கு வந்து தாங்கள் சமூகத்துல யார் என்ற கேள்வி ஒரு கட்டத்தில் எழும்புதான். ஏன்னா இப்ப லைக்கா பிரேம் எடுத்துக்கொண்டாலும் அவரை போன்ற பெரிய வியாபாரிகள் வர்த்தகர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வந்து தங்களால் சாதிக்க வேண்டியதை பணத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அவர்கள் சாதித்து விட்டார்கள். இந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று எடுத்தாலும் அவர்கள் கல்வியிலையும் சரி பணத்திலையும் சரி சாதனையை படைத்துட்டார்கள். இப்ப அவர்களுக்கு இந்த சமூகத்துல தாங்கள் யார் என்ற ஒரு அடையாள பிரச்சனை ஒன்று வருகுதான். நிச்சயமா அது இந்த சமூக வலைத்தள உலகத்துல அது மிக தேவையா இருக்கின்றது. பெரும்பாலான தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டிஸ் வந்து ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துறேன்னு சொல்லி இன்றைய வரைக்கும் மேம்படுத்தினதா எந்த சேரிட்டியும் பெரிய அளவில் தூக்கி விட்டதா இல்லை. ஆனால் இந்த தொண்டு நிறுவனங்களுக்குள் இவ்வாறானவர்கள் வந்து பூந்து கொள்வதற்கான மிக முக்கிய காரணமாகவும் இது இருக்கின்றது. ஒரு அடையாள சிக்கல். நாங்கள் யார், நாங்கள் இந்த சமூகத்தில் ஒரு பெரியாக்கள் என்று நாங்கள் நம்புறோம். இந்த சமூகங்களை கண்டுகொள்ளல, அப்ப எங்களை
கண்டுகொள்ள வைக்கிறதுக்கு சேஃபாக இருக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இவ்வாறான தொண்டு நிறுவனங்கள். நீங்கள் ஒரு சமூக ரீதியான பிரச்சனைக்கோ அல்லது ஒரு அரசியல் இயக்கங்களிலோ இணைந்து கொள்வதை விட சரிட்டி நீங்க செய்யறோம்னு சொன்னா உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், உங்களுக்கு நல்ல வரவேற்பு வர சமூகத்துல கிடைக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள் இருந்து கொண்டுதான் இவர்கள் இதில் பயணிக்கிறதற்கு விரும்புகிறார்கள். அவ்வாறான ஒரு பிரபல்யமான சாமியாரிடம் அது சேரும்போது அது இன்னும் அவர்களுக்கு ஒரு பிரபல்யம் கிடைக்கின்றது. அதில் முக்கியமா பெண்கள் போய் அங்கு சிக்கிக் கொள்ளும் பொழுதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளை நோக்கி நகர்கின்றார்கள். இப்ப இந்த வழக்கில் கூட அந்த பெண் தன்னுடைய கணவர் விவாகரத்து பெற்றதன் பின்னால் தான் இந்த டிவோட்டியை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. இப்ப நீங்கள் லைக்கா பிரேம் புற்றுநோயை தீர்க்க போனார் என்றால் இந்த விவாகரத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த பெண் போன்ற அது போக வேண்டிய இடம் சமூகத்தில் வேறையாக இருக்கின்றது. இது தொடர்பாக இருக்கின்ற பெண்கள் அமைப்புகள் சரியாக செயற்படுகின்றனவா, போதுமான அளவு இருக்கின்றதா, அல்லது இவ்வாறாக கிராஸ் ரூட்டில் இருக்கின்ற அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களை அப்பர் மிடில் கிளாஸ் ஆக நடுத்தர லேயரில் இருக்கும் மக்களை இவர்கள் போய் சென்றடைந்திருக்கின்றார்களா என்றால் சமூக அமைப்புகளும் சரி ஆன்மீக அமைப்புகளும் சரி சென்றடையவில்லை அல்லது போதுமானதாக இல்லை. அவருடைய செயற்பாடுகள் போதுமானதாக இல்லை, அல்ல இதை பற்றி அறிவு கூட போதுமானதாக அவர்களுக்கு இருக்கவில்லை. நீங்கள் அந்த முதல் ஒரு விஷயம் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தீர்கள். அது இங்கே உள்ள பாரம்பரிய மத நிறுவனங்கள் கோயில்கள் இவர் அந்த வெற்றிடத்தை உருவாக்கி விட்டுதண்டு. ஆனா எனக்கு பாக்குற மாதிரிக்கு ஊர்ல இருக்கிற கோயில்களுக்கும் இங்க இருக்கிற கோயில்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் ஒன்று என்றால் இங்க இருக்கின்ற கோயில்கள் ஒன்று பணத்தை திரட்டுவதில் கூடுதலாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதற்காக இந்த கோயில்களும் இவ்வாறான கல்ட் ஸ்பிரிச்சுவல் கல்ட்டை வளர்க்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆலயங்களை சேர்ந்தவர்கள் புலிக்கல் முரளிகிருஷ்ணன் போன்றவர்களை தங்களுடைய ஆலயங்களுக்கு கூப்பிட்டு விழாக்கள் எடுத்த விஷயங்களும் இருக்குது. அப்ப இது ஆலயங்களும் இணைந்துதான் இதுல அந்த பங்கை வகிக்கின்றதோ என்று எனக்கு கேள்வி வருது. இல்ல அதில் அவர்களும் பங்குதாரர்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்று ஆலயங்களுக்கு வரும் மக்கள் அல்லது ஆலய விடயங்களில் செயற்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை பெரும்பாலாக குறைந்து கொண்டே வருகின்றன. 2011ஆம் ஆண்டுதான் இந்த ஓம் சரவணபவா ட்ரஸ்ட் இங்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதற்கு நீண்ட காலமாக இங்க கோயில்கள் தமிழர்கள் வாழும் பகுதியில் எல்லா இடங்களிலுமே கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கோயில்களுக்குள் வரும் மக்கள் என்பது அல்லது கோயில் விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய தொகை என்பது மிக கணிசமாக குறைந்து விட்டது. நீங்கள் சொல்லுகின்ற காரணம் தான் முக்கியமானது. ஏனென்றால் இங்க இருக்கும் கோயில்கள் முக்கியமாக பொருளாதாரத்தை ஈட்டுகின்றன. அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு மேனேஜ் பண்ணுவது, யார் அதனை மேனேஜ் பண்ணுவது என்ற பிரச்சனை, அதற்குள் இருக்கின்ற துஷ்பிரயோகம் காரணமாக எல்லா கோயில்கள் மீதும் வழக்குகளும் எல்லா கோயில்களின் நிர்வாகமும் பிச்சல் பிடுங்கல் வழக்கு ஊழல் என்றதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த கோயில இந்த பிரச்சனை, இந்த கோயில இந்த பிரச்சனை, இந்த கோயில இந்த பிரச்சனை என்று ஊழல் தொடர்பாக ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அவர்களுடைய இந்த பிணக்குகளை பார்ப்பதற்குத்தான் அவர்களுக்கு நேரம் இருக்கின்றதே தவிர ஒரு சமூக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கோ அல்லது அதனை நோக்கி நகர்வதற்கோ ஆன எந்த ஒரு திட்டமிடல்களும் எந்த ஒரு முனைப்புகளுமே அவர்களிடம் இல்லை. அது சம்பந்தப்பட்ட அறிவும் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமானது. அப்ப அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள் என்றால் கோயிலுக்குள் இன்னும் ஆக்களை கொண்டு வருவது அது ஆன்மீக ரீதியாக ஒரு சமூக ரீதியாக மக்களுக்கு ஒரு நன்மை பயப்பதற்காக அல்ல. உங்கள் கோயிலுக்குள் இன்னும் எப்படி சனத்தை கொண்டு வர்றது என்பதற்கு யாரை கொண்டு கதைக்கப்பட்டா கொண்டு வரலாம் என்றதுக்காண்டி ஆறு திருமுகர் என்றவரை கொண்டு வாரது, இந்த புள்ளிகள் முரளிகிருஷ்ணா போன்றவர்களை கொண்டு வாரது, இவர்களை கேட்டு கேள்வி இல்லாமல் இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்கள் இந்த ஆன்மீக ரீதியாக இந்த சமூகத்திற்கு என்ன தொண்டாட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற எந்த ஒரு கேட்டு கேள்வியும் இல்லாமல் இதையும் அவர்கள் செய்கின்றார்கள். உதாரணம் இப்படி சொல்லலாம், இப்ப ரஜினிகாந்த் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டா அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய சனம்பர் நிறைய இதேதான் இன்றைக்கு இந்த கோயில்கள் செய்யுது, ஆன்மீகமும் அதைத்தான் செய்யுது. இதுல நான் சிலர் முக்கியமாக இங்க இருக்கின்ற யூகேயில் இருக்கின்ற சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கு போனால் அநேகமாக அங்கு கிறிஸ்தவ பாடல்களும் கிறிஸ்தவ மதம் சார்ந்தவர்களுமாகத்தான் இருப்பார்கள். ஈழத்திலும் அவ்வாறான பின்னணி இருந்திருக்கின்றது, அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இங்கு புதிதாக வருகின்ற இளைஞர்களும் அல்லது அவ்வாறான வியாபார நிலையங்களிலும் பார்க்கும் பொழுது இது அதிகமாக இருக்கிறது. அப்ப இங்கு கிறிஸ்தவத்தை நோக்கி மாறியவர்களையும் நிறைய பேரை நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்களிடம் சிலரிடம் கேட்கின்ற விடயம் என்ன அவர்களிடம் பேசும் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் உண்மையாவே கிறிஸ்தவ ஸ்தலங்கள் அதற்குள் பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. யூகேயை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் சிறுவர் துஷ்பிரயோகம் கிறிஸ்தவ மத நிறுவனங்களுக்குள்ளதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் உதாரணமாக சவுத் ஹோல் போன்ற ஒரு இடத்தில் அங்க சவுத் ஹோல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் என்ன சொல்றது, ஒரு குட்டி இந்தியான்னு சொல்லிவிடும். ஆனால் உண்மையாக ஒரு குட்டி பஞ்சாபாகவும் குட்டி பாகிஸ்தானாக இருக்கின்றது. அங்கு பார்த்தீர்கள் என்றால் ஈஸ்டருக்கு சரி இந்த கிறிஸ்தவ நேரங்களில் அங்க இருக்கின்ற சர்ச்சில் நிரம்பி வழி அதில்
அதில் முக்கியமாக இப்ப இலங்கையை சேர்ந்தவர்களுக்காக நடத்தப்படுகின்ற அந்த ஆலயத்தின் அந்த கிறிஸ்தவ தலத்தில் நடத்தப்படுகின்ற பூஜைகள் வந்து சிங்களத்தில் நடக்கின்றது, தமிழில் நடக்கின்றது. போய் பார்த்தால் நிரம்பி வழிகின்ற கூட்டமாக இருக்கின்றது. புதிதாக பலர் கிறிஸ்தவ சமயத்தில் இணைந்திருக்கின்றவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நான் ஒருவரை சந்தித்த பொழுது சிஏ அலங்கரிப்பு நிலையத்தில் அவர் வேலை செய்கின்றார். அவரை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், அவர் இங்கு ஏஜென்சி மூலம் அங்கிருந்து இங்கு வந்திருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். அவர் ஏற்படுத்தின அவர் அஜர்பைஜான் போன்ற நாட்டில் நீண்ட காலம் தங்கி இருக்கின்றார், ஈரானில் தங்கி இருக்கின்ற இப்படி பல இடங்களில் தங்கி வந்திருக்கின்றார். அப்ப அவருக்கு இருந்த மன சிக்கலுக்கு இங்கு பல இடங்களில் போகும்போது அவருக்கு சரியான இது கிடைக்கவில்லை. அப்போ ஒரு மத போதகரை சந்திக்கின்றார். அந்த சிகையளிப்பு நிலையங்கிறது அந்த மத போதகர் வருகின்றார், அங்கு சந்திக்கின்றார். அவர் சொல்றார், அதன் பின்னர் அவர் அதனை நோக்கி நகர்கின்றார். இங்க இருக்கின்ற உண்மையா சொல்லப்போனால் கிறிஸ்தவ அந்த ட்ரெடிஷனலா வந்து இருக்கின்ற நிறுவனங்கள் வந்து அதை மிக சரியாக ஹேண்டில் பண்ணுகின்றார்கள் தான் நான் பார்க்கணும். நிறைய ரிஃப்யூஜிஸாக வருவோர், அகதிகளாக வருபவர்கள் மாறுகிறார்களோ இல்லையோ அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் மாறாவிட்டால் கூட அவர்களை தொடர்ந்து போய் சந்திப்பதும் போன்ற விடயங்களில் வந்து அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இது ஒரு மதம் மாற்றுவதற்கான செயற்பாடு தான். மதம் மாற்றுவதற்கு மதம் மாற்றுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்கள் மதத்திலே நீங்கள் பிரச்சனைக்குரியவர்களை தக்க வைப்பதற்கு மற்ற பக்கத்தில் நீங்கள் என்ன முயற்சிகளை செய்கின்றீர்கள் என்றால் அது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கின்றது. பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் எடுத்துக்கொண்டா கூட 40 மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றன. அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற சமூகத்தில் உள்ள விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எதுவும் பெரிதாக செய்கிறதாக இல்லை. சில சமயங்களில் தாயகத்தில் சில நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கிறார்கள், அதுலயும் தொடர்ச்சி இல்லை. அதில் சொல்ல போனால் இந்த தமிழ் சமூகத்திலிருந்து பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட பொருளாதார ரீதியான மிகப்பெரிய உதவி வந்து ஆலயங்களை நோக்கி தான் செல்கின்றது, ஆலயங்களுக்கு தான் செல்கின்றது. அவ்வாறு அதிலிருந்து ஒரு சிறிய தொகையை தான் அவர்கள் தொண்டுக்கு பயன்படுத்துகிறார்கள் தவிர, சரி நீங்கள் அங்கிருக்கின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு என்று தனியாக ஒரு தொண்டு நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுகின்றார்கள் என்றால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஆலயங்கள் வந்து கிட்டத்தட்ட அது கடை மாதிரி தான் நடத்தப்படுது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன், நீங்க பிரித்தானியாவை பொறுத்தளவுல ஈலிங் கனகதுக்கியம்மன் ஆலயம் வந்து ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி. அவர்களுடைய யாப்பில இருக்குது நினைக்கிறேன் 1/3 லாபம் வந்து தாயகத்துக்கு செய்யப்பட வேண்டும். மற்ற ஆலயங்களை எடுத்தால் அவர்கள் பேரளவில் சேரிட்டியா இருப்பார்கள், ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு கடை போலதான் நடத்தப்படுது. கொஞ்சம் உதவிகளை செய்கிறார்கள், இல்லை என்று இல்ல. இந்த சேரிட்டிகள் என்பது சேரிட்டி எவ்வாறு அங்கு இயங்குகின்றது? இப்ப இங்க ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்க மாதிரி அங்க இந்த சேரிட்டியால் நடத்தப்படுகின்ற விஷயங்களுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்குதா? அந்த ரெகுலேஷன்ஸ் படி இது போகுதா வருதா என்ன நடக்குதுன்றது வந்து அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மித் தான். அதை நீங்கள் எங்கேயும் போய் தேடி பிடிச்சு அறிவது என்பது மிக கடினமான விஷயமா. இங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆலயங்கள் சரி அல்லது ஆன்மீக ஸ்தலங்கள் வந்து ஓரளவிற்காக இங்கு இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு சரியான உளவள ஆலோசனைகளை ஆன்மீக ரீதியாக இதனை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். இன்று வரையில் அந்த பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் அவ்வாறு ஐடென்டிஃபை பண்ணாதன் விளைவுதான் இன்று இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு இவ்வளவு பெருந்தொகை பணத்தையும் கொடுத்து மக்கள் ஏமாந்து சீரழிந்து போவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. இதில் நீங்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது துக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இவ்வளவு குற்றம் நிரூபிக்கப்பட்டு வழக்கின் விசாரணை முடிவடைந்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு இல்லை இது வந்து ஒரு தவறான விஷயம்தான் என்று நம்பக்கூடியவர்கள் இன்னும் கணிசமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முரளிகிருஷ்ணனுடைய வழக்கில கூட அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னும் அவரை நம்பி ஆலயங்களுக்கு செல்கின்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த வழக்கு தவறான வழக்கு என்று சொல்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதற்கும் ஒரு மணி மேலே போய் இன்னும் ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வழக்கில் 40க்கும் மேற்பட்ட பிரித்தானிய தமிழர்கள் குற்றவாளியாக காணப்பட்ட, நீதிமன்றத்தால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவருடைய தண்டனையை குறைக்கணும் என்று சொல்லி கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனநிலையை நாங்க என்னென்று பார்க்கிறது. இதுல முக்கியமானது என்றால், டாக்டர் நித்யானந்தன் என்று நாம் எல்லோரும் அறிந்தவர். அவர் தமிழ் பள்ளி நடத்தியவர். அந்த பள்ளியினுடைய மாணவிதான் பாதிக்கப்பட்ட மாணவி. பள்ளியினுடைய மாணவியாக இருந்தும் அவர் அந்த மாணவிக்கு எதிராகவே அந்த குடும்பத்துக்கு எதிராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்த மனநிலை என்ன? அது நித்யானந்தன் மட்டுமல்ல, 40க்கும் மேற்பட்டவர்கள், அதுல பெரும்பாலானவர்கள் ஆலயங்களை சேர்ந்தவர்கள். ஆலயங்களுடைய
நடத்துனர்கள். இது என்னன்னு பார்ப்பது இல்ல. இதுதான் இந்த சமூகத்துல பிரச்சனையா இருக்கு. இந்த சமூகத்தில் இடம்பெறுகின்ற இவ்வாறான விஷயங்களை டேக்கிள் பண்ண வேண்டியவர்களே, அதனை தடுத்து நிறுத்த வேண்டியவர்களே, அல்லது அவ்வாறான ஒரு விஷயம் நடந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களே, அந்த குற்றவாளியை பாதுகாக்கும் ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு மென்டாலிட்டியுடன் தான் அந்த நீங்க சொன்ன 40 பேர் என்றது இந்த சமூகத்தில் இருந்து முன்னணியாக சமூக ரீதியாக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் என்றுதான் சொல்லலாம். இந்த செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்களுடைய மனநிலையை காட்டுகின்ற ஒரு பிரச்சனை. இது வெரி நார்மலைஸ். அது நீங்கள் பார்த்தீர்களுடன் கைத்து அவர்கள் அதை வெரி நார்மலைஸ் பண்ணுகிறார். இது பெரிய ஆபத்து இல்லையா? இப்ப இந்த விஷயங்களை இது ஒரு நார்மலானது ஒரு விஷயமாக பார்க்கிறது எவ்வளவு ஆபத்தானது. என்ன அண்மையில பாத்தீங்கன்னா அலன் என்பவர் இந்த விஷயத்தை அவர்கள் எவ்வாறு நார்மலைஸ் பண்ணுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். பார்த்தா இது இதற்கு முன்னால ஒரு முறை நடந்திருக்கிறது. பிரித்தானியா தமிழர் பேரவையில் இருந்து ஒரு பெண் நீக்கப்பட்ட அவர் வழக்கினை தொடுத்தார். சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கினை தொடுத்து அவருக்கு சாதகமா அந்த வழக்கு வந்திருந்தது. கம்பன்சேஷன் பே பண்ண சொல்லி இருந்தது. அப்ப அந்த வழக்கை பற்றி கதைக்கும் பொழுது பிரித்தானியா தமிழர் பேரவையினுடைய உறுப்பினர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் வெளிப்படையாக தொலைக்காட்சி சொல்லுகின்றார்கள் என்றால் நாங்கள் எப்படி கதைப்பம் என்று தெரியும். நாங்கள் சும்மா அடி போடி வாடி என்றெல்லாம் கதைப்போம். அந்த மாதிரி கதைக்கிறது இந்த மாதிரி பேசுறதை வச்சுக்கொண்டு நீதிமன்றம் இவ்வாறான தவறான முடிவெடுத்து அவைக்கு அவை என்னன்னு சொல்லி நம்ம சொன்னால் எங்களுடைய வழக்கம் நார்மலைஸ் பண்ணி ஒரு நிர்வாகியை ஒரு பேரவை அல்லது ஒரு முக்கியமாக சமூகம் சார்ந்தியக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கும் ஒரு நிர்வாகியை ஒரு கூட்டத்தில் எவ்வாறு நீங்கள் கதைக்க வேண்டும், எவ்வாறு ஒரு நபருடன் அந்த விஷயங்களை டீல் பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் கோபத்துல பேசிவிட்டோம். அது கோபத்தில் பேசினாலும் அது தவறுதான், அது இன்அப்ரோப்ரியேட் ஆன விஷயம் தான் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அதை வெரி நார்மலைஸ் பண்ணுகின்றனர். அதே போலதான் இந்த விஷயத்திடம் நான் இந்த கையெழுத்து போட்ட பலரிடம் கதைக்கும் பொழுது அது சும்மா அவர் கையை பிடிச்சு கதைச்சது, அது சும்மா அந்த நீங்க ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளையண்டா பார்த்து முதுக தடவி கட்டிப்பிடிச்சு நீங்க அனைத்து கதைக்கிறது இல்லையா? இது சும்மா கதைக்கிறது. இன்று நீங்கள் ஒரு தமிழ் இல்லாத ஒரு பிள்ளையை நீங்க தொட்டு கதைத்தால் அது ஒரு மிகப்பெரிய குற்றம், இன்அப்ரோப்ரியேட் டச்சர். இதத்தை பற்றி அறிவில் அது என்ன செய்யறாங்க, நார்மலைஸ் பண்ணுகின்றார். தன்னுடைய இச்சையை அவர் இன்னொருவர் தீர்த்துக் கொள்றத நாங்கள் அது பரவாயில்லை, அது கலாச்சாரம் என்று பார்க்கணும். கலாச்சாரம். ஒரு பிள்ளையை நாங்கள் பார்த்தால் வடிவா இருந்தா பிள்ளையை போய் கட்டிப்பிடிப்போம் அப்படின்னு அப்படி நீங்க செய்ய முடியாது. இன்று இருக்கின்ற சட்டங்களின் மூலம், இன்று இருக்கின்ற நடைமுறைகளின் மூலம் இலங்கையில் கூட அது ஒரு இன்அப்ரோப்ரியேட் டச் தான். இந்த மனநிலை காரணம் என்னவென்றால் இந்த சமூக ரீதியா இவ்வாறு ஒரு அந்தஸ்துடன் செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை ஒவ்வொருவர் காப்பாற்றிக் கொள்கின்றார். இது இன்னொன்று இருக்கின்றன. நாங்கள் ஏற்கனவே அறிந்த கள்ளச்சுவாமியார் பிரேமானந்தா பாலியல் வன்புணர்வு செய்து அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்ட பின் விக்னேஸ்வரன் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு காமுகரை விடுதலை செய்ய சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்தியா. அவரை கும்பிடுறவர் இன்னைக்கு அரசியல்ல நிற்கிறார். அவருக்கு கீழே இந்த சட்டத்தரணிகள் எல்லாம் அரசியல் நடத்துகிறார்கள். பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அலன் 16 மாணவர்கள் மீது பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முயற்சி செய்திருக்கிறார். இது எவ்வளவு ஆபத்தானது. இது தொடர்ச்சியாக தான் சொல்றேன். இந்த கட்டமைப்பு என்பது ஒருவர் காப்பாற்றி கொண்டு செல்கின்றனர். நாங்கள் இப்ப ஸ்ரீதரனையும் விக்னேஸ்வரனையும் பற்றி சொல்லியிருக்கோம். இதே போன்று தமிழரசு கட்சிகள் பல்வேறுபட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, பலர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தேர்தலிலும் போட்டியிடுகின்றனர். இது இப்ப இன்று ஒரு தரப்பு இதை எதிர்க்கின்றது, ஒரு தரப்பு இதை ஸ்ரீதரன் காப்பாற்ற முயல்கின்றார், சுமந்திரன் தரப்பு அவற்றை வெளியேற்ற நினைக்கின்றது என்று சொன்னால் இது உண்மையிலேயே அங்கு நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராகத்தான் சுமந்திரன் தரப்பு செயற்படுகின்றதா என்றால் அதுவும் இல்லை. தரப்பு இருக்கிறவர்கள் மீதும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அங்கு இது எப்படி எதற்காக பாவிக்கப்படுகின்றது என்று சொன்னால் தங்களுக்கு கட்சி பிரச்சனைகளுக்கு ஆதரவாக இதனை எடுத்து கொம்பு செய்து விடுகின்றார். அப்ப அதான் சொல்லுகின்றேன், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டியவர்கள், இந்த பிரச்சனையை வராமல் தடுக்க வேண்டியவர்களே வெளியே பயிரமை இந்த கதையாகத்தான் இது போய்கொண்டிருக்கின்றது. இதற்கு சரியான நடவடிக்கைகளை அரசுதான் முக்கியமா எடுக்க வேண்டும். ஏனென்றால் அரசுதான் இதனை ரெகுலேட் பண்ண முடியும்.
அது போலிச்சாமியார்களாக கூட இருக்கட்டும். இந்த புள்ளிகள் போன்ற போலிச்சாமியார்கள் சென்று இவ்வாறான விடயங்களை செய்வதை கூட இங்கிருக்கின்ற அரசுகள் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகின்றன என்றால் அது ஒரு இந்து மதத்துக்கு எதிரானதாக வந்துவிடும் என்று பார்ப்பார். அதனால் தான் இங்கு உண்மையாகவே ட்ரெடிஷனலாக இருக்கின்ற மதம் சார்ந்த நிறுவனங்கள் இவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ரீதியில் அவர்கள் செயற்பட வேண்டும். ஆனால் இது எதுவுமே இங்கு நடைபெறவில்லை. சமூக ரீதியாக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இன்று அவசியமாக இருக்கின்றது. இதனை எதிர்க்கின்ற தரப்பும் எவ்வாறு எதிர்க்கின்றது என்றால் தங்களுடைய சுயலாபங்களுக்காக இதனை எதிர்க்கின்றதை தவிர மக்கள் சார்ந்த பிரச்சனையிலே மக்களுக்கு இது சம்பந்தமான சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இது போகவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்குள் அதிகமாக சிக்குபவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இங்கு வந்து இருப்பவர்கள். இப்ப இனி அடுத்த தலைமுறை வரும்பொழுதுதான் அது இன்னும் சிக்கலாக போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இன்றைக்கு முற்போக்கு பேசுகின்றவர்களும் பாலியல் சுரண்டலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அண்மையில பெரிய கையெழுத்து வெட்டி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான வெவ்வேறு தளங்கள்ல நாங்கள் உரையாடலாம் நினைக்கிறேன். இந்த நேர்காணலை இந்த ஆன்மீகத்தோடையே மட்டுப்படுத்திக் கொண்டு இந்த நேர்காணலை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நடேசன். நன்றி ஜெயபால்.